அவர் ஒரு பெரிய நபர், நீங்களும் ஒரு பெரிய நபர், ரெண்டு பேரும் ஒருத்தர் சலைச்சது இல்ல. நீங்க சினிமா துறையில ஒரு பெரிய நபர், ஒரு ஊடகத்துல பெரிய நபர், அவங்க மேல அலிகேஷன் வச்சிருக்காரு, இல்லன்னு ஒரு அறிக்கை விடு. இவர் ரியல் லைஃப் ஹீரோ. விஜய் யாரு, எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. அவர் ரொம்ப கண்ணியமா இருக்கு. அந்த போஸ்டர்ல எந்த ஒரு ஹீரோயினுடைய முகத்தையும் அவர் வெளிப்படுத்தல, பிளர் பண்ணி வெளியிட்டு இருக்காரு. அதுதான் எத்திக்ஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த அயோக்கியங்கிட்ட யாரும் மாட்டாதீங்கன்னு அர்த்தம். விஜயோட ஸ்டாண்ட் என்ன, அதை பத்தி கண்டுக்கல இப்ப வரைக்கும். அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு தெரியும். ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவா இல்லையான்னு தெரியும். ஒருவேளை அந்த ஸ்டாண்டுக்கு விஜய் அது சரிதான்னு சொன்னார்னா அவர் கைக்கூலி. நான் அந்த காலேஜ்ல தான் படிச்சேன், அவருக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாது, ஸ்டூடெண்ட் கிட்டயும் அப்படிதான் பண்ணுவாரு, பேரண்ட்ஸ் கிட்டயும் அப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது. இப்படியான ஒரு மனுஷர் அன்னைக்கு கஞ்சரா இருந்துட்டு இன்னைக்கு பாரி வள்ளலா மாறுறாரு. தன்னுடைய குடும்பத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும். அரசியல் அதிகாரத்துக்கு ஏதாவது பண்ணணுமோ டிவிக்கே அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. இவர் தான் புசி ஆனந்தோட மெயின். பர்வேஸ் தான் புசி ஆனந்துக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் டிகே பிரபு. இவங்க தான் அந்த மணி லாண்டரி எல்லாம் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. இவங்க மேல என்ன அலிகேஷன் வச்சாலும் மறுக்க மாட்டாங்க. அகாட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, டிஎன் ட்ரோல் மீடியா ஜெயக்குமார் அவர் தான் நம்ம கூட இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். ஆனா இப்ப தாவேக்கானா சில முகங்கள் தான் எல்லாருக்குமே தெரியும். விஜய், ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், புசி ஆனந்த், மிஞ்சி போனா ராஜ்மோகன், மணி, லயோலா மணி, இவங்களை மட்டும் தான் தெரியும். இப்ப சமீபமா நீங்க சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. வில்சன் அப்படின்ற நபரை பத்தி நீங்க ஓபன் அப் பண்ணிருப்பீங்க. யார் இவரு, கட்சியில் இருக்காங்கன்னே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆனா அவரோட ஃபுல் டேட்டாவே நீங்க எடுத்து சொன்னீங்க. இவர் இப்படி ஒரு நபர் உள்ள இருக்காரு, இவருக்கு இப்படிப்பட்ட பின்புலம் இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க ஓப்பனா சொல்லியிருப்பீங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. முதல்ல வில்சன் யாரு, அதுக்கப்புறம் இது மாதிரி கட்சியில ஒண்ணு யார் யாரு மக்களுக்கு தெரியாம ஒரு மிக பயங்கரமா யார் யார் இருக்காங்க. முதல்ல வில்சன் யாரு? மரி வில்சன் ஜேபிஆர் யூனிவர்சிட்டிய ஸ்ரீபெரும்புத்தூர்ல நடத்திக்கிட்டு இருக்கிறவர். அந்த ஜேபிஆர் யூனிவர்சிட்டிக்கு ஓனர் அவர் தான். ஆனா ஜேபிஆர் குடும்பத்துல அவர் இல்ல, அவர் ஒதுக்கிட்டாங்க. ஜேபிஆர் எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தர் தான், சத்யபாமா யூனிவர்சிட்டி எல்லாம் வச்சிருக்கவர் தான். அவருக்கு 4 மகள்கள். முதல் மகள் பனிமலர் காலேஜ வானகரம்ல இருக்கும், அந்த காலேஜ் நடத்துறாங்க. 2வது மகள் சென்ட் ஜோசப் காலேஜ் ஓஎம்ஆர்ல வச்சிருக்கிறாங்க. 3வது ட்வின்ஸ். அவங்களுக்கு 3வது ட்வின்ஸ். மரி வில்சனும் ட்வின்ஸ். ஸோ இந்த ட்வின்ஸ் இந்த ட்வின்ஸை கல்யாணம் பண்றாங்க. மரி வில்சன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், ஆம்புலன்ஸ் டிரைவரோட பையன் நினைக்கிறேன், சம்திங். ஆமா, இங்கதான் ட்விஸ்ட். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஆளுக்கு ஒரு காலேஜ் செப்பரேட் பண்றாங்க. ஒரு கொஞ்ச நாள்ல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருது. இதெல்லாம் பர்சனல் வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப அந்த குடும்பத்தோட இல்ல, ஆனா அந்த பேரை சொல்லி இவர் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாருன்றத நம்ம பதிவு பண்றோம். இவர் ஒரு பெரிய செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஜேபிஆருக்கு காலேஜ் போயிடுறாரு. ஆனா இவர் இந்த குடும்பத்தோட ஒன்னா இருக்கும்போது அந்த கல்லூரி வளாகத்துல ஒரு பெரிய விபத்து நடக்குது. பாஸ்கெட் பால் இண்டோர் ஸ்டேடியம்க்கு ஒரு பெரிய ஆர்ச் கட்டுறாங்க. அந்த ஆர்ச் கட்டுற பணியில ஒரு 15 பேர் கிட்ட வேலை செய்யறாங்க. ஒரு 10 பேர் அந்த ஆர்ச் இடிஞ்சு விழுந்து ஸ்பாட்லயே 9 பேர் இறந்துடுறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ஒருத்தர் இறந்து போறாரு. மீதி 3 பேர் இன்னமும் இன்ஜூரியா இருக்காங்க. அவங்க தமிழ் ஆளுங்கன்னு கேள்விப்படுறேன். உடனே இந்த கேஸ் C2 போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்றாங்க. ஜேபிஆர் இவரை மரி வில்சனை கைது பண்றாங்க. அக்யூஸ்டா ஜேபிஆர் அவங்களுடைய ஒய்ஃபையும் சேர்க்கிறாங்க. கூடுதலா 2-3 பேர், ஆம்ப்ரோஸ், அண்ணாதுரை, இன்னும் 2-3 பேரெல்லாம் சேர்க்கிறாங்க. ஜேபிஆர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்ப அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, 2016 உயர்நீதிமன்றம் அங்க போயிட்டு இது என்ன, இந்த வழக்கை குவாஷ் பண்ணுங்க, இது என்னோட சம்மந்தப்பட்ட வழக்குல, இது நான் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால அவரை தான் நீங்க இதுல அக்யூஸ்ட் ஆக்கணும், என்ன விட்டுருங்கன்னு சொல்றாரு. இப்ப நீதிபதி அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்ல அக்யூஸ்ட் நீங்க தான். ஏன்னா இந்த கான்ட்ராக்டரை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. இப்ப ஒரு கட்டுமான பணிகள் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். தூண் அமைக்கிறாங்கன்னா, சிமெண்ட் போடுறாங்கன்னா அது காயணும், தண்ணி ஊற்றணும், ஊற வச்சு காய வைக்கிறது, இது மாதிரி ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம எனக்கு சீக்கிரம் வேலை நடக்கணும்னு அறபரியா நடக்க வச்சு அதனுடைய விளைவு தான் இந்த ஆர்சி இடிஞ்சு விழுந்து அந்த 10 பேரும் இறந்து போயிடுறாங்க. அதனால விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இன்னொரு கேஸ் வருது. இதுலயே லேபர் கமிஷன் இன்னொரு ஃபைல் பண்றாங்க, இவர் நஷ்ட ஈடே கொடுக்கல அப்படின்னு. நஷ்ட ஈடே கொடுக்க, அப்ப 10 பேர் இவருடைய வளாகத்துல இவரால் இறந்தவர்னு நீதிபதியே சொல்றாரு. இந்த கேஸ் நிலுவையில தான் இருக்கு, ஸ்டில் நிலுவையில இருக்கு, உங்களை குவாஷ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவரால இறந்தவர் இப்ப நஷ்ட ஈடு கொடுக்கல, இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். நஷ்ட ஈடு ஏன் கொடுங்கன்னதுக்கு நான் 50 லட்சம் கோர்ட்டு கட்டிட்டேன்றாரு. அப்ப மறுபடியும் நீதிபதி சத்தம் போட்டுறாரு, ஏங்க நீங்க கொடுத்தது பெயிலுக்கு, இது வேற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிச்சிடுறாரு. இப்ப வரைக்கும் 13 பேருக்கும் எந்த ஒரு நஷ்ட ஈடும் மரிய வில்சன் கொடுக்கல. மாறா
கரூர்ல நடந்த ஸ்டாம்ப் 41 குடும்பங்களுக்கு 20 வருஷத்துக்கு மாசம் 5000 தரேன், கல்வி உதவி பண்றேன், இது எல்லாமே சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம், உண்மையிலேயே இதை நாங்க வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். உண்மையிலேயே உங்களுக்கு மனிதாபிமானம், மனிதநேயம்லாம் இருக்கு அப்படின்னா உங்க கல்லூரி வளாகத்துல அந்த 10 பேர் வடமாநில தொழிலாளர்கள், அதுதான் ரொம்ப சோகமே. அந்த அவங்க இறந்துருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ணலையே. அவன் குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருள்ல மூழ்கி கிடக்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அவனை எப்படி அப்படியே அந்தரத்துல விட முடியும்? உங்களுக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு நம்ம கேட்கிறோம். கண்டிப்பா. இப்ப நீங்க இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல சென்னையில ஒரு வடமாநில தொழிலாளர் அடிச்சா அவன் என்ன செய்வான்? போலீஸ் ஸ்டேஷன் போவானா? அவனுக்கு ஏதாவது பேக்கப் இருக்கா? ஏதாவது சங்கம் இருக்கா? ஏதாவது அரசியல் கட்சி இருக்கா? அமைதியா தான் இருப்பான். பாவம், அவன் கொடுக்குற சம்பளத்தையும் வாங்கிட்டு அமைதியா இருப்பான். முடியாது போடானாலும் அமைதியா இருப்பான். யார துணை கூட்டு வரானோ அவன் சக தோழர், சக தொழிலாளியை தான் கூட்டு வருவான். இந்திக்காரர் தான் கூட்டு. அதை இவங்க பெருசா பார்ப்பாங்க. இங்க வர்றா, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நம்மள விரட்டுறாங்கடா, அப்படி சித்தரிப்பாங்க. அவனுக்கு வேற ஆளே இல்லடா. உங்களை அடிச்சா கூட ஏதாவது 4 பேர், நாயை அடிச்சா கூட ஏதோ ஒரு அமைப்பு வருது. நாயை ரோட்ல அடிச்சா கூட ஒரு அமைப்பு ஓடியாருது, ஒரு பெரிய கூட்டமே சப்போர்ட் பண்ணுது. இவங்களை அடிச்சா யாரு வரா? அப்ப இவங்க செத்தே போயிருக்காங்கன்னா இவங்களோட இப்பவே இவங்களுடைய சம்பளம் அதிகபட்சமா ஒரு 600 ரூபா 500 ரூபா இருக்கும் ஒரு நாள் சம்பளம். காலையில இருந்து நைட் வரைக்கும் கட்டட வேலைகளை வேலை செய்யணும். அவன் தங்குற இடத்த பார்த்தா ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ள சைட்ல ஒரு ஷெட்டர்ல தங்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான் அவனோட தேவை என்னவா இருக்கும்னா, நீங்க அவனை இந்த சென்னைக்குள்ள எந்த மால்லயும் பார்க்க முடியாது, பெரிய பெரிய ஷாப்பிங் இதுவும் பார்க்க முடியாது, சூப்பர் மார்க்கெட்ல பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. ரோட்ல விற்கிற, பிளாட்ஃபார்ம்ல விற்கிற செகண்ட்ஸ்ல துணி எடுத்து போட்டுப்பான். அதிகபட்சமா மெரினா பீச்ல பார்க்கலாம். ஒரு ஹெட்போனு, ஒரே ஒரு மொபைல் போன் வச்சுட்டு பாட்டு கேட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயா சுத்திக்கிட்டு இருப்பான். அவனோட அதிகபட்ச என்ஜாய்மெண்ட்டே அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை இங்க இருந்து சம்பாரிச்சு பொட்டிக்குள்ள அடைச்சு வச்சு அதை வீட்டுக்கு கொடுத்துட்டு போவான். அப்ப எப்படியான ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம இதுவா இருக்கணும்? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல அவருக்கு. இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா சில பேர் கமெண்ட் பண்றாங்க, நான் அந்த காலேஜ்ல தான் படிச்சேன், அவருக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாது, ஸ்டூடெண்ட் கிட்டயும் அப்படிதான் பண்ணுவாரு, பேரண்ட்ஸ் கிட்டயும் அப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது. இப்ப இப்படியான ஒரு மனுஷர் அன்னைக்கு கஞ்சரா இருந்துட்டு இன்னைக்கு பாரி வள்ளலா மாறுறாரு. ஏன்? டிவிகேல சேர்ந்திருக்காரு, நான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிறதுக்காக. நான் அதை தான் உங்கள்கிட்ட அடுத்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாருன்னா ஒண்ணு அவரு நம்ம விஜய் பார்க்கணும், நம்ம இருக்கோம், அவர் இருப்பு தெரியும் அப்படின்றத காட்டுறது. ஆமா, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப அவரு தன்னுடைய குடும்பத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும். அரசியல் அதிகாரத்துக்கு ஏதாவது பண்ணணுமோ டிவிக்கு அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. நான் செலவு பண்றேன், ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் மணி இன் எலெக்ஷன், ஓகே. அதுக்காக அவர் தன்னை ஒரு யோகியஸ்தரா, ஒரு புண்ணியஸ்தரா, நான் செலவு பண்ண ரெடி அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இப்போ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணா ஒரு கருணையற்ற ஒரு மனிதரா இருக்காரு. அடுத்தபடியா இன்னும் யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க? இப்ப சமூக வலைத்தளங்கள பிரபலமான ஒருத்தர் பார்த்தோம்னா பாண்டியன் ஒருத்தர் இருப்பாரு, லெஃப்ட் பாண்டியன் ஒருத்தர் இருப்பாரு. இந்த மாதிரி இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க? ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க. லெஃப்ட் பாயிண்ட்லாம் ஒரு ரவுடின்னு சொல்லிக்கிறாங்க தேனி மாவட்டத்துல. ஓப்பனாவே வீடியோக்கள்லாம் அநாகரிகமான வார்த்தைகள்லாம் தான் அவர் பதிவே போடுவாரு. அவர்களெல்லாம் என்ன அரசியல் புரிதல்ல அவர் அந்த இடத்துல மாவட்ட செயலர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியான ஒரு நபர் இருக்காரு. இப்படி பல பேர் அரசியல் புரிதல் இல்லாம தான் இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப பர்வேஸ்னு ஒருத்தர், நான் நேத்து வீடியோல என்ன நினைச்சேன்னா நிஜாம் பாக்கு ஓனர்னு நினைச்சேன். கீழே கமெண்ட்ல இன்னொருத்தர் என்ன அதிர்ச்சியா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நிஜாம் பாக்கு ஓனர்லாம் இல்ல, அங்க வேலை செஞ்ச பிஏவோட பையன் தான் பர்வேஸ்ங்கிறாங்க. என்னடா அது, அப்ப இந்த பேரை சொல்லிதான் இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு நமக்கு சந்தேகமாகுது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் +2 படிக்கும் போதே ரசிகர் மன்றத்துல, விஜய் ரசிகர் மன்றத்துல பொருளாளரா வராரு. ஒரு வருஷத்துல காசு கீச கொடுத்து தலைவராகிறாரு. அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துல இவரு மாவட்ட செயலாளர், விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே மாவட்ட செயலாளர் ஆயிடுறாரு. இவங்க அண்ணன் சூர்யா ரசிகர் மன்றத்தோட மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டையில. இவங்க அப்பா யார் அங்க ரசிகர் மன்றம் தொடங்கினாலும், ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ யார தொடங்கினாலும் இவர் தான் கௌரவ தலைவரா இருக்கணும். எல்லா ரசிகர் மன்றத்துக்கும் அவங்க அப்பா தான் கௌரவ தலைவர். அவர் டிஃபரெண்டான ஒரு ஆளு. இவர் தான் புசி ஆனந்தோட மெயின். பர்வேஸ் தான் புசி ஆனந்துக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் டிகே பிரபு. இவங்க தான் அந்த மணி லாண்டரி எல்லாம் பண்ணி கொடுக்கறது. எல்லாமே இந்த டீம் தான் பண்ணி கொடுக்குது. இவங்க மேல என்ன அலிகேஷன் வச்சாலும் மறுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கட்சியில இருந்து தகவல் தான். சரி, நான் ஒரு யூடியூபர், சாதாரண யூடியூபர், நீ என்ன எதுவும் பண்ண முடியாது. நக்கீரன் கோபால் யாரு? அந்த கேள்வியும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப சமீபமா பார்த்தோம்னா நக்கீரன்ல பார்த்தோம்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்து. விஜய் கருணையின் நடிகைகள், அந்த பிரச்சார வாகனத்தில் நடிகைகள் அதிர வைக்கும் உண்மைகள் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுது.
அந்த போஸ்டர் போட்ட உடனே தான் எல்லாரோட கட்சி ஐ மீன் அந்த டிவி கூட எல்லாருமே ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. இது ஒரு இதெல்லாம் பத்திரிக்கையே கிடையாது, ஜேர்னலிசமே கிடையாது, எப்படி நீங்க இதை சொல்றீங்க, தவறான கருத்துக்கள்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாமே கொந்தளிச்சிட்டாங்க. ஆனா நக்கீரன் அவர்கள் மேல ஒரு மக்கள் மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. இவரு சொன்னா உண்மையாதான்ப்பா இருக்கும், ஒரு எந்த ஆதாரமும் இல்லாம பேச மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. பட் அவரு திரும்ப அடிச்சு சொல்றாரு ஷூட்டிங் நடந்தது அந்த கரூர் மறுக்கலாம்ல. இப்ப நான் யூடியூபர், நான் எனக்கெல்லாம் பதில் கொடுத்தா நான் பெரிய ஆளாயிருவேன்னு நினைக்கலாம். ஓகே, நீ அப்படியே எனக்கெல்லாம் தேவையில்லை, நான் என்னோட வேலையை பாக்குறேன். நக்கீரன் கோபால் அவர்கள்லாம் இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஆளு. நீ இப்ப சோசியல் மீடியா இருக்கு, ஃபேக் ஐடியில நீ மறைஞ்சிருந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிற, திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிற, முதலமைச்சர் எதிர்த்து பேசுற, டெபுட்டி சிஎம் எதிர்த்து பேசுற, என் பிஎம் வரையும் எதிர்த்து பேசுற, ஃபேக் ஐடியில இருந்து எதிர்த்து பேசுற, எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம நான் தான் உன்னை எதிர்க்கிறேன்னு முதலமைச்சரை எதிர்த்து எழுதுறாருல ஒருத்தர், ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து ஒருத்தர் எழுதுறாருல, அந்த தைரியம் தமிழ்நாட்டுல யாருக்கு இருந்துச்சு? மாட்டுக்கறி தான் ஜெயலலிதா தின்னாங்கன்னு எழுதுற ஒரு திராணி தைரியம் யாருக்கு இருந்துச்சு? அதுக்காக அவர் எவ்வளவு வழக்குகளை சந்திச்சாரு, அஞ்சினாரா? தப்பிச்சு ஓடுறாரு. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், அவர் எவ்வளவு பெரிய ஆளு. தப்பிச்சு ஓடுறாரு, ஒரு சிறையில போய் இருக்காரு. அங்க ஜெயிலர் வந்து அவங்க ஜெயிலர் தான் ஒரு சில உதவிகள்லாம் செய்யறாரு. ஆனா என் பையனும் இந்த மாதிரி மீடியாக்குள்ள வரணும் தான் ஆசைப்படுறாரு, சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க அனுப்பிச்சு விடுங்கன்னு இவரு அண்ணனும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் ஆயிருது. அவங்க மகளுக்கு வந்து திருமணம், பத்திரிகை வைக்கிறதுக்காக பல இடங்கள் எல்லாருக்கும் போய் பாக்குறாரு. அப்போ ஒரு வீட்டுக்கு போறாரு. போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி திரும்பும்போது அந்த ஜெயிலர் வந்து இறந்துடுறாரு. அவருக்கு மரியாதை செலுத்தின போட்டோ இருக்கு. பார்த்தோன்னே ஆச்சு, இவரு நமக்கு ஜெயில பேசினவராச்சே, இவரு யாருன்னு உடனே அவர் எங்க அப்பா தான் அப்படின்னு அங்க இருக்கிறவர் சொல்றாரு. அவர் யாருன்னா சிவகார்த்திகேயன். இந்த மேட்டரை சிவகார்த்திகேயனும் சொல்றாரு, ஒரு ஸ்டேஜ்ல ஓப்பனா சொல்றாரு. நக்கீரன் அண்ணா அவருமே சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம், நிறைய உதாரணங்களை. ஆட்டோ சங்கர் விவகாரம், ஆட்டோ சங்கர் வந்து கடைசி நேரத்துல ஆசை என்னன்னா நான் எழுதணும்னு சொல்றான். மரண தண்டனை கைதிக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது இவர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவருடைய பிரதியை நான் வெளியிடுறேன், அவர் என்ன எழுதுறாரோ அதை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை ஜெயிச்சு வராரு. இந்த ஒரு போர்ஷன் லா காலேஜ்ல ஒரு சப்ஜெக்டாவே இருக்கு. அப்ப இவர் சாதிச்ச பட்டியல்கள் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். போய் நக்கீரனை போய் பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் சோர்ஸை கொடுங்க, நீங்க யார் மூலியமா போங்க அப்படின்னு அதான் கேக்குறாங்க. சோர்ஸ் கேக்குறாங்க, நிர்வாகிகள் சோர்ஸ் கேக்குறாங்க. இன்னும் சில ஜேர்னலிஸ்டுமே மத்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா சோர்ஸ் தர முடியாது, சோர்ஸ் தரது அவங்களுடைய உரிமையே கிடையாது, தீர்ப்பே இருக்கு. அவர் அதுக்குமே போராடி வாங்கியிருக்காரு. சோர்ஸ் எல்லாம் கொடுக்கறது ஒரு பத்திரிகை துறைக்கு அறம் கிடையாது, சோர்ஸ் அவங்களுடைய உரிமை, அவங்கள நம்பி சொல்றாங்கன்னு தீர்ப்பே இருக்கு. அப்ப இவர் சாதிச்ச, இவர் ரியல் லைஃப் ஹீரோ. இவர் மேல கேஸ் இருக்குல்ல, இவர் மேல ரியல் லைஃப் ஹீரோ. விஜய் யாரு, எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. ஆனா எல்லாருமே இன்னும் சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, யாருக்கு ஆதரவா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1000 தான் இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டா நடந்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை இப்படி ஓப்பனா ஒரு போஸ்டர் போட்டா அவரோட மாண்பு போஸ்டர் அப்ப டீசெண்டா இருந்துச்சோ இல்ல, ஐ மீன் விஜயோட மாண்பு என்ன ஆகுறது, அவரோட மரியாதை என்ன ஆகுறது, இந்த மாதிரி இருக்கிறத போட்டிருக்காங்க. இல்லன்னு சொன்னா நீ ஏன் சோசியல் மீடியால கதற, கேஸ் ஃபைல் பண்ணு, டிஃபமேஷன் போடு. நீ என்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன்னு ஒரு அலிகேஷன் வைக்கிற, நீங்க மாறா என்ன செய்வீங்க? இல்லன்னு சொல்லுவீங்கல்ல, இல்லன்னு சொல்லு. அவர் ஒரு பெரிய நபர், நீங்களும் ஒரு பெரிய நபர், 2 பேரும் ஒருத்தர் சளைச்சது இல்ல. நீங்க சினிமா துறையில ஒரு பெரிய நபர், ஒரு ஊடகத்துறையில பெரிய நபர், அவங்க மேல அலிகேஷன் வச்சிருக்காரு. இல்லன்னு ஒரு அறிக்கை விடு, அட்லீஸ்ட் ஜெகதீஷ் இருந்து விட சொல்லு. ஏன் ஜெகதீஷ் வேடிக்கை பாக்குறாரு? சரி, மூவி ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளியிட சொல்லுங்க. அவர் ரொம்ப கண்ணியமா இருக்கு. அந்த போஸ்டர்ல எந்த ஒரு ஹீரோயினுடைய முகத்தையும் அவர் வெளிப்படுத்தல, பிளர் பண்ணி வெளியிட்டு இருக்காரு. அதுதான் எத்திக்ஸ். பிளர் பண்ணி வெளியிட்டு இருக்காரு. அப்படின்னா என்னன்னா இந்த அயோக்கியங்கிட்ட யாரும் மாட்டாதீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பிளர் பண்ணி அனுப்புறது. இல்லன்னு மறுப்பு செய்தி கொடுங்க, கட்சியோட பொதுச் செயலாளர் மறுப்பு செய்தி கொடுங்க, இல்ல சினிமா ப்ரொடக்ஷன்ல இருந்து ஜனநாயகன் டைரக்டரோ இல்ல ப்ரொடியூசரோ மறுப்பு செய்தி கொடுங்க. ஏன் கொடுக்கல? நிச்சயமா இப்ப இந்த கேஸ் இப்ப எங்க வந்து நின்றுருக்கு அப்படின்னா, இப்ப அடுத்து சிபிஐக்கு போயிட்டாங்க. அமித்ஷா கையில, இப்ப அமித்ஷா ஓப்பனா சொன்னா அமித்ஷா கையில விஜய் மாட்டிக்கிட்டாருப்பா. விஜய்கார் வழியே இல்ல, அதிமுக கூட கூட்டணி வச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. விஜய் நல்லா சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? போக போதான் தெரியும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏ எல்லாருமே 30 நாள் சிறையில இருந்தாங்கன்னா பதவிகள் பறிக்கப்படும் ஒரு மசோதாவை கொண்டு வராங்கல்ல. ஒருவேளை அதை அமலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இங்க இருக்கிற சில கட்சிகள் அது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. 30 நாள் சிறைனா விசாரணையில கூட சிறையில இருக்கலாமே, அதுக்குமே நீங்க வெளியில எழுது பதவியை பறிப்பீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பதவியில பறிப்பீங்களா? நீங்க கேள்வி எழுது. விஜயோட ஸ்டாண்ட் என்ன?
அதை பத்தி கண்டுக்கல இப்போ வரைக்கும். அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு தெரியும். ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவா இல்லையான்னு தெரியும். ஒருவேளை அந்த ஸ்டாண்டுக்கு விஜய் அது சரிதான்னு சொன்னாருன்னா அவர் கைக்கூலி. இந்த மாதிரி பல விஷயங்கள் வரப்போகுது. பல விஷயங்கள் பாஜக கொண்டு வரும்போது இவர் என்ன சொல்றாருன்னு எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகுறாரு. கட்சி தொடங்கும் போது ஸ்டார்டிங்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து இல்ல, அடுத்த வருஷம் வாழ்த்து. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவர் பண்றது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது. சாதி மத வேறுபாடுகள் இல்லாத ஒரு நம்ம கொள்கைன்னு சொல்றாரு. அடுத்த மாநாடுல அதே மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆணவ கொலை நடக்குது. அதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கூட இல்ல. இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அப்போ இன்னும் போக போக அவர் எக்ஸ்போஸ் ஆவாரு. பார்ப்போம் அது எப்படி நடக்குன்னு பார்ப்போம். இப்ப இன்னுமே சில கேள்விகள் இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் விஜயை கிரிட்டிசைஸ் தான் பண்ணிருக்கோம், தாவேக கிரிட்டிசைஸ் தான் பண்ணிருக்கோம். இப்ப கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆதரவா சொல்லணும் அப்படின்னா இப்ப இந்த இக்கட்டான காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உடனடியா களத்துல இறங்கி வேலை செய்யணும். சோசியல் மீடியாவெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலை மேற்கொள்ளணும். வேற எதுவும் நம்ம சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவுல இருந்து நான் என்ன சொல்லுவேன், நாகரிகமான அரசியலை மேற்கொள்ளுங்க. களத்துல எல்லாருமே போங்க, மக்களோட மக்களா இருங்க. நான் அரசியல் எதிரியை மட்டும் எதிரி இல்லை, கொள்கை எதிரி எனக்கு எதிரி தான் அப்படின்னு பாஜகவுக்கு எதிராகவும் ஃபைட் பண்ணுங்க. அப்பதான் உங்க மேல இன்னும் அதிக நம்பிக்கை வரும். திமுக மட்டுமே விமர்சனம் வைக்கிறீங்க, ஏன் இந்த ஸ்டாம்பர்ட்ல பாஜக மேல உங்களுக்கு சந்தேகமே வரல? பாஜக செய்யாத கட்சியா, புனிதமான கட்சியா என்ன? பாஜக இந்தியா முழுவதும் எத்தனை கலவரங்களை ஏற்படுத்தி இருக்கு, ஏன் இந்த இடத்துல உள்ள எதுவும் அசம்பாவிதம் பண்ணியிருக்காதா என்ன? அவங்களையும் எதிர்த்து பேசுங்க. தொடர்ந்து கரெக்டான ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருந்து அடிங்க. ரெண்டு பேரும் எனக்கு எதிரி தான் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வரும். ஆனா நீங்க அப்படி பண்றது இல்ல. அதிமுகவை கைக்குள்ள வச்சுக்கிறது, பாஜகவை சாஃப்ட் கார்னர்ல அடிக்கிறது, இப்படியான வேலையை செய்யும் போது பேருக்கு போகும்போது பாஜகவை அடிச்சுட்டு போறது இதுல அப்பட்டமா தெரியுது. பேச வேண்டியது பேசல. ஓட்சோரி பத்தி எல்லாம் பெருசா இதுலயும் எங்கேயும் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஓட்டு திருடி இருக்காங்களாம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஓட்டு திருடி இருக்காங்க உங்களுக்கே டவுட்டா? அப்ப அது என்ன? அந்த வார்த்தையோட வீரியத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. கண்டிப்பா ஆதாரத்தோட ராகுல் காந்தி வெளியிட்டாரு. நான் ராகுல் காந்தி கிட்ட 1/2 மணி நேரம் பேசினேன், 1 மணி நேரம் பேசினாலும் அவுத்துறீங்க. ராகுல் காந்தி என் நண்பர் சொன்னாருன்னே சொல்லி போட வேண்டியதானே? அப்ப இவங்களுக்கு சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆவாங்க. உங்களோட ஸ்டாண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வரும். அப்ப பேசணும். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் இன்னும் 2-3 பேர்ல போன் பேசிட்டே இருக்காரு. முக்கியமான நபர்கள்ட்ட போன் பேசுறாரு. இபிஎஸ் ராகுல் காந்தி கிட்ட போன் பேசுறாரு. அமித்ஷா கிட்ட பேசுறது அது ஓகே, அபிஷியலா பேசியிருப்பாங்க. ஆனா ராகுல் காந்தி கிட்டையும் இபிஎஸ் அவர்கள்ட்டையும் விஜய் தொடர்ந்து போன் கால் பேசிட்டே இருக்காரு மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னா, டிசம்பர்ல அதிமுக விஜய் காங்கிரஸ் கூட்டணி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்கும்? பேசுறாரா, போன் பேசுறாரா ராகுல் காந்தி? இல்ல, ராகுல் காந்தி சும்மா நட்பின் அடிப்படையில பேசலாம். ஆனா திமுகவுடைய கூட்டணியெல்லாம் அவர் இழக்கிறதுக்கு விரும்பல. திமுக ஸ்வைப் பண்ணுது, 40 ஸ்வைப் பண்ணுது. விஜய் ஸ்வைப் பண்ணுவாரா? 40 விஜய் ஸ்வைப் பண்ணுவாரா? அதிமுகவே திணற விட்டுருக்காங்க. அப்ப 40ல 1 ஜெயிக்கிறதே இப்ப திண்டாட்டமா இருக்கும் போது எப்படி இவரை நம்பி ராகுல் காந்தி வருவாரு? இங்க 2 காங்கிரஸ் வகை இருக்கு. ஒண்ணு செல்வப்பிறந்தகை டீம் டிஎம்கே சப்போர்ட்ல இருக்கு, இன்னொரு டீம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது. விஜய் கூட கூட்டணி வைக்கலாம், ஆட்சியில் அதிகாரம் தராங்கன்னு சொல்லி ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுது. இந்த டீம் ராகுல் கிட்ட இன்ஜெக்ட் பண்ணுது, நாம விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு. அந்த அடிப்படையில அவர் விஜய் கிட்ட பேசுறாரு. மத்தபடி திமுக கழட்டி விட்டு இவர் இங்க போய் கூட்டணி வைக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்ல. இந்த தேர்தல்ல சாத்தியக்கூறுகள், மேபி அடுத்த தேர்தல்ல அது களம் தான் முடிவு பண்ணும். ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து பல்வேறு உண்மைகளை சொன்னீங்க. நீங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்க டீம்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சமூகத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் மற்ற கட்சிகளோட உண்மை முகமா இருக்கட்டும், இப்ப கரண்டா போயிட்டு இருக்க எல்லா உண்மையும் நீங்க சொல்றீங்க. உங்களோட ஒர்க் இன்னும் கண்டினியூ பண்ணணும். இவ்வளவு நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு பேட்டியில சந்திப்போம். நன்றி பிரதர்.